எனக்கு ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 சைடு டியூபுமே பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஐவிஎஃப் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா? ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் வச்சு மட்டும் உங்களோட டியூப்ஸ் பிளாக்டுன்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் வீக் இதே சினாரியோட நம்மளுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஷி வாஸ் a 26-year-old young girl married only for 1.5 years. வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபர்டிலிட்டிக்காக எவாலுவேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த டியூப் டெஸ்ட்ன்ற ஹெச்எஸ்ஜி பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு 2 டியூபும் பிளாக்னு வந்திருந்துச்சு. ஷி வாஸ் அட்வைஸ்ட் ஐவிஎஃப் பட் ஷி கேம் டு us for a second opinion. நாங்கள் அவங்கள ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணிட்டு we had planned a diagnostic laparoscopic for her. So after the pre-operative evaluation, அவங்கள நாங்கள் லாப்ரோஸ்கோபிக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். We did a hysteroscopy and then a laparoscopy and 2 டியூப்ஸையும் நாங்கள் லாப்ரோஸ்கோபி மூலமாகவே செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது 2 டியூபுமே நல்லா இருந்துச்சு. The patient was very happy after knowing that both her tubes were well. And இப்போ அவங்கள நேச்சுரலாகவே நாங்கள் ப்ரெக்னென்சியை ஒரு few months ட்ரை பண்ண சொல்லியிருக்கிறோம். So what is the problem here? ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் தான் நம்ம மோஸ்ட் காமனாக டியூப்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு. அண்ட் நிறைய சமயத்தில் இட் இஸ் நாட் அ வெரி ஆக்யூரேட் டெஸ்ட். ஏன்னா நிறைய டைம் ஹெச்எஸ்ஜியில் ஒரு மைல்டு பெயின் இருக்கும். அந்த பெயின்னால கூட டியூப்ஸ் கொஞ்சம் பிளாக்ட் மாதிரி தெரியும். ஸோ நம்ம அதை கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டாக வச்சுட்டு we cannot plan for an IVF for her. So most of the times we do a laparoscopy to confirm the diagnosis. பட் 2 டியூபுமே உங்களுக்கு லாப்ரோஸ்கோபிலையும் பிளாக்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஐவிஎஃப்க்கு தான் கடைசியாக ரெசார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.